ஒரு கச்சிப்ல உங்களுக்கு ஒரு எம்ப்ராய்டிங் போட்டு வந்திருக்கிறேன்ப்பா, அது உங்களுக்கு தரணும்னு ஆசைப்படுறேன். தரலாமா? ப்ளீஸ் ப்ளீஸ். நீங்களே உங்க கையால கொடுத்துருங்க முதல்வருக்கு. தமிழர்களுக்கு என்னைக்குமே நன்றி உணர்வு என்னைக்கும் மேலோங்கி இருந்துகிட்டே இருக்கும். அதோட ஒரு சாட்சி தான் இது. தமிழக அரசு அவங்க வாழ்க்கையில ஒளி ஏற்றியது. அவங்களுக்கு மீண்டும் தமிழக அரசுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஒரு அழகான கெஸ்டர். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ so much சாரா. தேங்க்யூ வெரி வெரி மச். அண்ட் என் பேர் சாரா. நான் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து இலங்கை முகாம்ல இருந்து வர்றேன். எங்க வீட்டில் மொத்தம் 4 பேர். அம்மா, அப்பா, நான், அண்ணா. நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆர்னியில் ஒரு ரைஸ் மில் குடோனில் தான் நாங்கள் இருந்தோம். 100 குடும்பத்துக்கு மேலே அங்கே தான் இருந்தோம். பிளே ஓர்டில் தான் எங்களுக்கு வீடு 10க்கு 10ல் பிளே ஓர்டில் தான் எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு நாங்கள் அங்கே தான் இருந்தோம். மழை பெஞ்சாலுமே வீட்டுக்குள்ளே மழை பெய்யும். நான் ஒரு பக்கம், அண்ணா ஒரு பக்கம், தண்ணியை பிடிச்சி வெளியில் ஊற்றுன மாதிரி தான் இருந்துச்சு. கிச்சன் பார்த்தா வீட்டில் இருந்து ஒரு 15 ஸ்டெப்பு தள்ளி தான் கிச்சன் வெளியில் போகிற மாதிரி இருந்துச்சு. கிச்சன்ல இருந்து பாத்ரூம் போகிறதுக்கு அது கொஞ்சம் ரொம்ப தூரமாக 30 ஸ்டெப்பு அப்படி இருந்துச்சு. மழை பெய்யும் போலாம் நிறைய டைம் பாத்ரூம் போகாமல் கூட இருந்திருக்கோம். ஏன்னா உள்ளே பூச்சி அப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு போகாமல் இருந்திருக்கிறோம். நானே நிறைய டைம் போகாமல் இருந்துட்டு இதுக்காகவே நான் டெய்லி ஸ்கூல் போவேன். ஏன்னா ஸ்கூலில் போய் ரெஸ்ட் ரூம் போய்க்கலாம் அப்படின்னு மாதிரி அப்படி தான் நாள் ஓடிட்டு இருந்துச்சு. நாங்கள் 33 வருஷமாக அங்கே தான் இருந்தோம். இப்போ 2 வருஷமாக தச்சூரில் எங்களுக்கு முதல்வர் சார் எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு. எங்களுக்கு வீட்டுலேயே பாத்ரூம் இருக்குது, வீட்டிலையே கிச்சன் இருக்குது. நாங்கள் வெளியில் போகணும்னு எங்களுக்கு அவசியமே இல்லை. எங்களுக்கு அது வீடு இல்லை. அங்கே இருக்கிற எல்லாருக்குமே அது ஒரு கோயில் மாதிரி தான் நாங்கள் அதில் இருக்கிறோம். நாங்கள்